சவுதியில் வாழும் தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாட்டினர் பணம் அனுப்புவது அதிகரிப்பு. சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாட்டினர் பணம் அனுப்புவதில் அதிகரிப்பு காணப்படுகிறது. சவுதி அரேபிய நாணய ஆணையமான சாமா இந்த ஆண்டு செப்டம்பரில் பணம் அனுப்புதலில் 28.6% அதிகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வெளிநாட்டினர் 1321 கோடி ரியால்களை திருப்பி அனுப்பியதாக மத்திய வங்கியான சவுதி அரேபிய நாணய ஆணையத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது முந்தைய ஆண்டை விட 28.6% அதிகரித்துள்ளது. ஜனவரி முதல் செப்டம்பர் இறுதி வரையிலான காலகட்டத்தில் 11,024 கோடி சவுதி ரியால்கள் வெளிநாட்டு பணமாக அனுப்பப்பட்டது. இது கடந்த ஆண்டின் இதே கால பகுதியை விட 18.5% அதிகரித்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக பணம் அனுப்புதல் குறைந்து வந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு மிக குறைவானது. ஆனால் இந்த ஆண்டு கோவிட் நெருக்கடி இருந்த போதிலும் வெளிநாட்டினர் பணம் அனுப்புவது அதிகரித்திருப்பது பொருளாதாரத்தில் முன்னேற்ற பாதையிலான ஒரு நம்பிக்கையை அளித்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட 23 இந்தியர்கள். தெற்கு சவுதி அரேபியாவில் உள்ள அஜீர் பிராந்தியத்தில் இருந்து பல்வேறு சிறைகளில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த நாடு திரும்ப முடியாத 23 இந்தியர்கள் ஆசிர் இந்திய சங்கத்தின் உதவியுடன் நாடு திரும்பியுள்ளனர். கமிஸ் முஷேத் மற்றும் தஹ்ரான் ஜுனூப் சிறைகளில் பல்வேறு வழக்குகளில் தண்டனை அனுபவித்த 23 பேர் கொண்ட குழு அவர்களின் இக்காமா காலாவதியான பிறகு அவர்களின் இக்காமாவை புதுப்பிக்கவில்லை மற்றும் ஹுரூப் வழக்கில் தொடர்புடையவர்கள் போன்ற காரணங்களால் சிக்கியிருந்தவர்கள் டெல்லி மற்றும் கொச்சிக்கு துபாய் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த குழுவில் 4 மலையாளிகள், 2 தமிழர்கள், 2 பீகாரிகள், 2 ஹைதராபாத்தை சார்ந்தவர்கள், காஷ்மீரை சார்ந்தவர்கள் 2 பேர், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த 6 பேர், ராஜஸ்தான் 3 மற்றும் மேற்கு வங்காளம் 2 ஆகிய எண்ணிக்கையில் இந்தியர்கள் இருந்தனர். 8 முதல் 9 மாதங்கள் வரை தர்ஹீல் மையத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் நிலைமை குறித்து முகமது அலி மற்றும் தூதரக சாஹில் சர்மா ஆகியோருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தூதரகத்தின் தரப்பில் சரியான நேரத்தில் தலையீடு செய்யப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. சிறை அதிகாரிகள் மற்றும் CCW உறுப்பினர்கள் அபா விமான நிலையத்தில் இதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்தியர் சமூக ஆர்வலரின் முயற்சியால் விடுவிப்பு. சவுதி அரேபியாவில் தனது சொந்த நாட்டு குடிமகனை கொன்றதற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு இந்தியர் சமூக ஆர்வலர் ஒருவரின் தலையீட்டால் மரண தண்டனையிலிருந்து தப்பினார். 10 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து விடுவிக்கப்பட்ட கோபிநாத் நேற்று நாடு திரும்பினார். இந்த துயர சம்பவம் நவம்பர் 21, 2011 ஆண்டு நடந்தது. கோபிநாத் பணிபுரிந்த நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்த ஹைதராபாத்தை சேர்ந்த சுஹைல் என்பவர் கோபிநாத்தால் கொலை செய்யப்பட்டார். கோபிநாத் சம்பவம் நடந்த அன்று மாலை குடித்துவிட்டு சுஹேலின் வீட்டிற்கு வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வாக்குவாதம் செய்திருக்கிறார். இதில் பிரச்சனை பெரியதாகி இறுதியில் கைகலப்பில் முடியவே பாக்கெட்டில் வைத்திருந்த கத்தியால் சுஹேலை பல முறை குத்திய பின்னர் சம்பவ இடத்திலிருந்து கோபிநாத் தப்பி சென்று விட்டார். படுகாயமடைந்த சுஹேல் இந்த சம்பவத்தில் மரணம் அடைந்தார். இதனை அடுத்து வழக்கில் மீட்கும் தொகையை வழங்குவதாக கோபிநாத் குடும்பத்தினர் தெரிவித்த போதிலும் சுஹேலின் குடும்பத்தினர் ஆரம்பத்தில் மன்னிப்பு கொடுக்க மறுத்துவிட்டனர். பின்னர் கோபிநாத் சைபுதீன் பொட்டாச்சேரி என்ற மலையாள சமூக ஆர்வலரை தொடர்பு கொண்டு தூதரகத்தின் அனுமதியுடன் இருவருக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்து வைக்குமாறு கோரிக்கை வைத்தார். சைபுதீன் பொட்டாச்சேரியின் மத்தியஸ்த முயற்சியில் சுஹேலின் தந்தை, மாமியார் மற்றும் குடும்பத்தினருடன் பல கலந்துரையாடல் நடத்தப்பட்டு அதன் பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிமன்றம் மரண தண்டனையை ரத்து செய்து கோபிநாத்தை விடுவிக்க உத்தரவிட்டது. இதற்கான சம்பிரதாயங்களை முடித்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட கோபிநாத் தம்மாமிலிருந்து கொச்சி வழியாக ஹைதராபாத்தை அடைந்தார். பிழைக்க வந்த இடத்தில் மது அருந்தி தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமன்றி வேறொருவரின் வாழ்க்கையும் அழித்துவிட்டு சிறை தண்டனையுடன் மரணத்தின் வாயில் வரை சென்று வந்த இவரின் வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு படிப்பினையாகும். சவுதி அரேபியாவில் ஒழிக்கப்படுகிறதா ஸ்பான்சர்ஷிப் முறை? பல்வேறு வாசகர்களின் கோரிக்கையை தொடர்ந்து இது குறித்த ஒரு தகவலை நாம் உங்களுக்கு திரட்டி தருகிறோம். சவுதி அரேபியாவில் ஸ்பான்சர்ஷிப் முறை ஒழிக்கப்படும் என்று ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு இடையிலான வேலை ஒப்பந்தங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டத்தை மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அடுத்த வாரம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் ஸ்பான்சர்ஷிப் முறையை ஒழிக்க மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் திட்டத்தின் அறிவிப்பில் இது சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 தசாப்தங்களாக நடைமுறையில் இருக்கும் பழமையான ஸ்பான்சர்ஷிப் முறையை நீக்குவதால் இந்த திட்டம் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் சுமார் 1 மில்லியன் வெளிநாட்டவர்களுக்கு பயனளிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் அடுத்த ஆண்டின் முதல் பாதியில் தொடங்கும் என்று முன்னணி உள்ளூர் ஆன்லைன் செய்தித்தாள் செய்தி தெரிவித்துள்ளது.
ஸ்பான்சர்ஷிப் முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை வெளிநாட்டு தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் வெளிநாட்டினருக்கான இறுதி வெளியேற்றம் மற்றும் நுழைவு விசா நடைமுறைகள் இன்னும் எளிதாக்கப்படும். ஸ்பான்சரின் அனுமதியின்றி ஒரு வேலையை பெறவும் சவுதிக்கு வெளியே இலகுவாக பயணிக்கவும் முடியும். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தங்குமிடம், பொழுதுபோக்கு உள்ளிட்ட திட்டங்களையும் செயல்படுத்த அமைச்சகம் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. தொழிலாளர் சந்தையை இன்னும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட புதிய திட்டங்களை அடுத்த வாரம் அமைச்சகம் அறிவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கிறது சிவில் பாதுகாப்புத்துறை. அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்புகள் இருப்பதாக சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் எச்சரித்துள்ளது. இதனையடுத்து அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும், பள்ளத்தாக்குகளில் இருந்து விலகி மேடான பகுதிகளில் இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளது. சிவில் பாதுகாப்பு, வானிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பொது ஆணையத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ள ஒரு அறிவிப்பின்படி மக்கா அல் முகர்ரமாவின் சில பகுதிகளில் மிதமான முதல் கனமான மழை மற்றும் வேகமான காற்று இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதீனா, தபுக் மற்றும் அல் ஜோஃப் மற்றும் அவற்றில் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும். மேலும் மிதமான மழை மற்றும் வேகமான காற்றினால் வடக்கு எல்லை பகுதிகளான ஆசிர், அல் பஹா, ஜிசான் மற்றும் தபுக் ஆகிய பகுதிகளில் இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் கூறினார். அத்தகைய வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீரோடைகள் மற்றும் நீர் சேகரிக்கும் இடங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும், ஆபத்தான சூழ்நிலைகளில் அறிவுறுத்தல்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சிவில் பாதுகாப்புத்துறை வலியுறுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் இன்றைய கொரோனா பாதிப்பு நிலவரம். சவுதி அரேபியாவில் கொரோனாவால் புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் 402 பேர் என்றும், குணமடைந்தவர்கள் 433 பேர் என்றும், மரணமடைந்தவர்கள் 19 பேர் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்சமயம் பாதிப்பில் உள்ளவர்கள் ஆக்டிவ் கேசஸாக 8038 பேர் என்றும், மிகவும் ஆபத்தான நிலையில் கிரிட்டிக்கல் கேசஸாக 776 பேர் என்றும், சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,47,282 ஆகவும், குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,33,842 ஆகவும், மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,402 ஆகவும் உள்ளது. நகரங்கள் வாரியாக ஜித்தா 12, மக்கா 32, மதீனா 59, ரியாத் 44, தமாம் 5, கமீஸ் முஷேத் 17, யான்பு 24 ஆக கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன. சவுதி ரியாலுக்கு இணையான இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு: பென்யாலா 19.67, என்ஜாஸ் 19.62, ஸ்பீட் கேஷ் 19.55, சாப் 19.49, ஏஎன்பி டெலிமணி 19.47, ஃபவரி 19.44, எஸ்டிசி பே 19.43, வெஸ்டர்ன் யூனியன் 19.41, தாவில் அல்ராஜி 19.41, என்சிபி குவிக் பே மற்றும் சாய் பிளெக்ஸ் 19.34, ரியாத் பேங்க் 18.81 இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு எஸ்டிசி பே 48.85 இருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. பாலைவனத்தில் ஒலிக்கும் முதல் குரலான எங்கள் சவுதி நியூஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் எங்கள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா பதிவுகளையும் நீங்கள் காண முடியும். நன்றி.